கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52 அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது. There's a reward. இதோ ஒரு ரகசியத்தை உங்களை அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் நுழைக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இது பலமுறை நாம் வாசித்திருக்கலாம், பலமுறை படித்திருக்கலாம். அடக்காரங்களிலே பேசப்படுகிற வார்த்தை, மரண வீடுகளிலே பேசப்படுகிற வார்த்தை. இது ஒரு வார்த்தை கவனிக்க வேண்டும். நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இது ஒரு பெரிய ரிவார்டு அல்லவா? உங்களுக்கு எனக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு நாட் ஓன்லி ரிவார்ட், இட் இஸ் ரெஸ்கியூ. அழிவிலிருந்து தேவன் சொல்கிறது, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும், இந்த உலகமோ துன்பப்படும், கண்ணீரிலும் வேதனையிலும் கலக்கத்திலும் நெருக்கத்திலும் கவலைப்படும். நீங்களும் நானும் ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம். God rescue. திரும்பமாக 1 தெசலோனியர் 4:16, 17. ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்துடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாக எழுந்திருப்பார்கள், அழிவு இல்லை. அடுத்த வார்த்தை, உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். ரெஸ்கியூ. உலகத்தில் அழிவு, நாசம், மோசம், நரகம், கண்ணீர், கவலை, இருள். வேதம் சொல்கிறது, you will be rescued. அவரோடு கூட எப்பொழுதும் அவரோடு கர்த்தரோடு கூட இருப்போம். இந்த உலகம் அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது, வானங்கள் மடபடம் என்று வெந்து உருகி போகும், இந்த பூமி சாம்பலாய் போகும். இப்படிப்பட்ட அழிந்து போகிற உலகத்திலே கர்த்தர் உங்களை என்னையும் அழியாமல் பாதுகாக்கிறார். இந்த வார்த்தைகளை திரும்ப சொல்லுகிறேன். 1 தெசலோனியர் 4:16. அவர் வரும்போது நாம் எழுந்திருப்போம். இரண்டாவது 17ஆம் வசனம், இந்த ஆபத்துகள் மத்தியில், பாடுகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் அவரோடு கூட நாம் என்னென்றைக்கு இருப்போம். இதைத்தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அன்பானதுக்கு தேவ பிள்ளையே, it is not only a rescue, God is a reality. இந்த பூமியிலே இருக்கிற சந்தர்ப்பம் தெரியுமா? ஒரு மெய்யான வாழ்க்கை. இந்த பூமியிலே பாதி பேர் பொய்யான வாழ்க்கை வாழ்கிறார்கள். எல்லாமே பொய். இப்படி சொன்னா புரியும். திருச்சபை வருகிற 90% மக்கள் முகமுடி அணிந்து வருகிறார்கள். They are with a mask. உண்மையான வாழ்க்கை அது அல்ல. ஆலயத்திலே பசுத்தவான்கள், வீதியிலே தூதர்கள், ஆனால் வீட்டுக்குள்ளே லூசிஃபர்கள். இது நான் சொல்லவில்லை, சீரிஸ் டட் என்று பக்தன் சொல்லுகிறார். ஆலயத்திலே பசுத்தவான்கள், வீதியிலே தூதர்கள், வீட்டுக்குள்ளே லூசிஃபர்கள். என் அன்புடைய பிள்ளையே, ஆனால் அப்படிப்பட்ட உலகத்துல there is a reality. ஒரு உண்மையான வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். அந்த உண்மையான வாழ்க்கை என்ன? யோவான் 5:24 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அடுத்த ஒரு வார்த்தை, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல், ரியாலிட்டி லைஃப். அடுத்த வார்த்தை, மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். The reality life. மெய்யாகவே மெய்யாகவே. அடிக்கடி இந்த வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். மெய்யாகவே மெய்யாகவே. ஒரு ரியல் லைஃப். அது சொல்லப்பட்டிருக்கிறது, மரணத்தை விட்டு நீங்கி தேவனோடு, கிறிஸ்துவோடு, ஆவியானவரோடு அவன் ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான். இந்த பூமியிலே ஜீவன் இல்லாத ஒரு வாழ்க்கை, அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, கலக்கத்தின் வாழ்க்கை, கண்ணீரின் வாழ்க்கை, போராட்டத்தின் வாழ்க்கை, பாடுகளின் வாழ்க்கை. There's a life. நான் சொல்லுகிற அந்த வார்த்தை is a reality. இது பொய் அல்ல, ஒரு உண்மை சத்தியம். வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தையை no condemnation. அதுல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அன்பானோட மரணத்தை அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 5:24 ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல். சொல்ல முடியுமா? எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கடந்த கால பாவங்கள், நிகழ்கால பாவங்கள். திருமறை சொல்கிறது எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அடுத்த வார்த்தை, மரணத்தை விட்டு நீங்கி, சாபத்தை விட்டு நீங்கி, அழிவை விட்டு நீங்கி. அன்பார்களே, நீங்கி அடுத்த ஒரு வார்த்தை ஜீவனுக்கு உட்படுகிறது. ஒன்றிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம், ஒரு உட்படுத்தப்படுகிறோம். நீங்கி அவன் உட்படுகிறான். அந்த வார்த்தை கவனியுங்கள். நீங்குகிறான்,
இரண்டாவது உட்படுத்தப்படுகிறான். இது ரியாலிட்டி. இவன் வாழ்க்கையின் உண்மை பொருள். அதிலிருந்து அவன் நீங்குகிறான், ஒன்றிலே உட்படுத்தப்படுகிறான். அழிவிலிருந்து அழியாமை, சாவிலிருந்து சாவாமை, கண்ணிலிருந்து மகிழ்ச்சி, அன்பான போராட்டத்திலிருந்து விடுதலை. இதைத்தான் ரியாலிட்டி. சந்தோஷப்படுங்கள். ஏன் சந்தோஷப்பட வேண்டும்? தேவன் வைத்திருக்கிற அந்த மெய்யான வாழ்க்கை, இந்த ரியாலிட்டி. இருக்கிற எல்லாமே ரியாலிட்டி இல்லை, அன்பான எல்லாமே ரியல் தான். ஆனால் ஒரு மெய்யான வாழ்க்கைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். அது நிச்சயம் நமக்கு தருவார். எனவேதான் ரோமர் 6:23 தேவனுடைய கிருபை வரமோ அந்த வரத்தை நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ரியாலிட்டி, நித்திய வாழ்க்கை, அது ஒரு வரம். தொடர்ந்து 8:1 எழுதப்பட்டிருக்கிறது. 8:1 கிறிஸ்துவுக்கு உட்பட்டுள்ள இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இதெல்லாம் ரியாலிட்டி. திரும்ப 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 அந்த ரியாலிட்டி இன்னொரு வருஷம் சொல்ல விரும்புகிறேன். ரோமர் 5:9 நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறதுனாலே கோபாக்கினைக்கு நீங்களாக்கி அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். திரும்ப திரும்ப சொல்லுவேன் 2 வார்த்தை. யோவான் 5:24 மெய்யாகவே மெய்யாகவே. ரோமர் 5:9 அதிக நிச்சயம். அப்படியானால் ரியாலிட்டி லைஃப், ஒரு உண்மையான வாழ்க்கைக்கு உங்களை என்னையும் தேவன் கொண்டு போகிறார். இது ரியாலிட்டி அல்ல, இட்ஸ் a vanity. இதைத்தான் பிரசங்கி சொல்லுகிறான், மாயை மாயை எல்லாம் மாயை. உலகம் எல்லாம் மாயை. காண்கிறதும் கேட்பதும் உடுத்துவதும் எல்லாம் மாயை. இதில் உன்னை ஏமாற்றும். இது ஒரு ஏமாற்றுகிற உலகம், மாயான உலகம். ஆனால் தேவன் சொல்கிறார், there's a reality in your life. உன் வாழ்க்கையிலே ஒரு மெய்ப்பொருள் வைத்திருக்கிறேன். அதுல தெரியுமா? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற உங்களை கோபாக்கினைக்கு நீங்களாக்கி அவராலே. அடுத்த வார்த்தை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அடுத்த ரோமர் 6:23 அவர் கொடுக்கிற நித்திய வாழ்வு. யோவான் 5:24 மெய்யாகவே மெய்யாகவே மரணத்தை விட்டு நீங்கி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, திரும்ப நிலைப்பட்டிருக்கிறேன். There's a renewal, there is a rescue, there is a reality. இதுதான் தேவன் கொடுக்கிற இட்டர்னல் சால்வேஷன். நாம் சந்தோஷப்பட வேண்டிய இரண்டாவது காரியம் இட்டர்னல் செக்யூரிட்டி. இதில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை இந்த பாதுகாப்பு. 10:28 நான் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அன்பு பிள்ளையே, அந்த வார்த்தை திரும்ப சொல்கிறேன், ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அவருடைய ரட்சிப்பு, அவருடைய அபிஷேகம், அவருடைய அழைப்பு, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பராமரிப்பு ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அது கெடுவதற்கான வாய்ப்பே இல்லை. அவர் சொல்கிறார், கெட்டு போவதில்லை. அடுத்த ஒரு வார்த்தை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. No man can take it and no man can pluck it. எடுக்கவே முடியாது, பறிக்க முடியும். அதனாலதான் பக்தன் பாடினார், நீர் அறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் என்னை நீரே. பாசம் என் மேல் வைத்தீர், பறிக்க இயலாது எவரும் என்னை. ஆண்டவர் வைத்த பாசத்தினாலே ஒருவரும் உங்களை பறிக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் ஊழியத்தில் இருக்கலாம். இன்றைக்கு ஊழியத்தில் ஏராளமான போராட்டங்கள், விசுவாசிகளாலே மூப்பர்களாலே பல போராட்டங்கள். வேதம் சொல்லுகிறது, பாசம் என் மீது நீர் வைத்ததினால் பறிக்க இயலாது எவரும் என்னை. ஏன் தெரியுமா? செக்யூரிட்டி. மகிழ்ச்சி அடையுங்கள். அது மட்டுமல்ல யோவான் 6:37 ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் when you come to Jesus, அவர் சொல்கிறார், உன்னை ஒரு நாளும் புறம்பே தள்ளுவதில்லை. உலகம் ஆயிரம் சொல்லலாம், உலகம் தூற்றலாம், உலகம் தூஷிக்கலாம். ஆனால் தேவனுடைய வாக்கு சொல்கிறது, நான் ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை. அடுத்த இன்னொரு வார்த்தை யோவான் 6:39 சொல்லுகிறார், அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல். ஒரு ஆமீன் சொல்றீங்களா? அவர் எனக்கு தந்தவைகளை ஒன்றும் இழந்து போகாமல். அப்படியானால் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய வாஞ்சை, திருச்சபைக்கு வருகிற ஒருவரும் நரகத்துக்கு போகக்கூடாது. நான் ஒருவரையும் இழந்து போகாமல். என் அன்புடைய பிள்ளையே,
உன் வரங்கள், உன் வல்லமை, உன் கிருபை, ஆண்டு கொடுத்த மேன்மை, தேவன் சொல்கிறார் இழந்து போகாமல். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை, அவைகளை அவரை எழுப்புவதே என்னுடைய பிதாவின் சுத்தமா இருக்கிறது என சொல்ல விரும்புகிற வார்த்தை, என்னிடத்துல வருகிற ஒருவரையும், இரண்டாவது நான் ஒருவரையும் இழந்து போக விரும்பவில்லை. ஆரம்பத்தில் சொன்னேன், செக்யூரிட்டி. தேவன் ஒரு இழந்து போக விரும்பவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த பிள்ளையே, ஒருவேளை நீ கிருபை இழந்திருக்கலாம், வரங்களை இழந்திருக்கலாம், வல்லமை இழந்திருக்கலாம், ஆதி மேன்மை இழந்திருக்கலாம், வேத வாசிப்பு இழந்திருக்கலாம், பெற்ற அபிஷேகத்தை இழந்திருக்கலாம், ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை உன்னை ரட்சிப்பு இழந்திருக்கலாம். தேவன் சொல்கிறார், நான் ஒருவரையும் நான் இழந்து போக விரும்பவில்லை. அப்படியானால் என்னை குறித்து அவருக்கு இருக்கிற பாரம், என்னை குறித்து அவருக்கு இருக்கிற அக்கறை, என்னை குறித்து அவருக்கு இருக்கிற ஆசை, என்னை குறித்து அவருக்கு இருக்கிற அந்த விருப்பங்கள், அது சொல்லுகிறது அது பிதாவின் சித்தமாம். எனக்கு கொடுத்த ஒருவரையும் நான் இழந்து போக விரும்பவில்லை. எத்தனை பெரிய மேன்மை, எத்தனை பெரிய வாழ்க்கை. தட் இஸ் a eternal security. எனவேதான் தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, தேவன் நீர் எனக்கு தந்தவர்களை நான் காத்து கொண்டு வந்தேன். அதை கவனிக்க வேண்டும். நீர் எனக்கு தந்தவர்களை, யோவான் 6ஆம் அதிகாரம் அதுல சொல்லப்பட்ட வார்த்தை, நீர் எனக்கு, யோவான் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நீர் எனக்கு தந்தவர்களை நான் காத்து கொண்டு வந்தேன். அப்படியானால் நீங்கள் நானும் பாதுகாக்கப்படுவது அவருடைய இரக்கம் அல்லவா, அவருடைய கிருபை அல்லவா, அவருடைய தயவு அல்லவா, அவருடைய காருண்யம் அல்லவா. தயவா இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னுடைய ஆரம்ப நாட்களிலே, எழுதுகளிலே என்னோடு கூட பயணம் செய்தவர்கள், கிறிஸ்துவோடு இன்றைக்கு பலரை காணவில்லை, எங்கு போனாலும் தெரியவில்லை. ஆனால் தேவ கிருபை அந்த வார்த்தை சொல்கிறது, நீர் எனக்கு தந்தவர்களை நான் காத்து கொண்டு வந்தேன். அப்படியானால் என் அன்புடைய பிள்ளையே, நம்முடைய ரட்சிப்பை கெடுக்க, அபிஷேகத்தை கெடுக்க, கிருபையை கெடுக்க, நம்முடைய அழைப்பை கெடுக்க, நம்முடைய ஆவியானவரை கெடுக்க, நமக்கு கொடுக்கிற ஆசையை கெடுக்க, அந்த ஆதங்கத்தை கெடுக்க, அர்ப்பணத்தை கெடுக்க 1000 பேர் எழும்பலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், நீர் எனக்கு தந்தவர்களை நான் காத்து கொண்டு வந்தேன். அது மட்டுமல்ல, அதில் சொல்லப்பட்டது, ஒருவனும் கெட்டு போவதில்லை. அந்த வார்த்தை படியுங்கள், ஒருவனும், கேட்டின் மகன் கெட்டு போன அல்லாமல் ஒருவனும் கெட்டு போனதில்லை. என்னுடைய பிள்ளையே, நீ கேட்டின் மகனாய் இருக்கிறதே அவன் விரும்பவில்லை. நீ கெட்டு போக ஒரு சொந்த வார்த்தை, நீர் எனக்கு தந்தவர்களை நான் காத்து கொண்டு வந்தேன், காத்து கொண்டு வந்தேன். இவ்வளவு பெரிய பாரம். நம்மால் பாதுகாக்க முடியவில்லை, பிள்ளைகளை பாதுகாக்க முடியவில்லை, எத்தனையோ குடும்பங்களிலே பிள்ளைகளை பாதுகாக்க முடியவில்லை, சிறகடித்து பறந்து விடுகிறது. பாதுகாக்க முடியாத பெற்றோர்கள், பாதுகாக்க முடியாத திருச்சபை. தேவன் சொல்கிறார், நீர் எனக்கு தந்தவைகளை நான் பாதுகாத்து கொண்டு வந்தேன். என்னுடைய 3வது குறிப்பு, நீங்கள் சந்தோஷப்படுவதற்கு ஆரம்ப சொன்னேன், இட்டர்னல் சால்வேஷன். 2வது இட்டர்னல் செக்யூரிட்டி. உங்கள் பெயர்கள் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, மகிழ்ச்சி அடையுங்கள். அன்பான தேவ பிள்ளையே, இதுதான் மீட்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கும் பரிசு. உன் பெயரை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன், எழுதி வைத்திருக்கிறார். நிரந்தரமாக, நித்தியமாக, காலத்தால் அழிக்க முடியாத ஒன்று. அது நிகழ்காலத்துல சொல்லப்பட்ட வார்த்தை. உன் பெயரை எழுதி வைத்திருக்க நிகழ்காலத்துல, அது ஆங்கிலத்துல சொல்லப்பட்ட வார்த்தை. அன்பான, is written in heaven, your names stand. அங்கே ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்குது, it stand forever. தமிழ் அந்த வார்த்தை இல்லை, it stand forever. உங்கள் பெயரும் என் பெயரும் பரலோகத்தில் வைத்திருக்க எழுதி வைத்தார் என் பெயரை. அன்பானவர்களே, it stand forever and ever. எனவே மகிழ்ச்சி அடையுங்கள், சந்தோஷப்படுங்கள். அன்பானவர்களே, அன்றைக்கு பாதுகாத்து வந்த தேவ கிருபை இன்றைக்கு உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளது. அன்றைக்கு காத்தவர் சொன்னாரே, இதுவரைக்கும் காத்து வந்தேன். எனவே இதுவரைக்கும் காத்து வந்தவர் இனிமேலும் உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். 3வது குறிப்பு, இட்டர்னல் சாட்டிஸ்பாக்சன். அன்பானவர்களே, தேவனுடைய ரட்சிப்பும் பாதுகாப்பும் மேலானது. சாட்டிஸ்பாக்சன். இந்த உலகத்திலேயே அநேகருக்கு திருப்தியே இல்லை. அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இல்லை. ரட்சிப்பு மேலானது, அபிஷேகம் மேலானது, ஆவியான மேலானது,
திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அன்பானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த நித்திய ஆக்கியிலிருந்து உங்களை என்னை மீட்டு கொண்டாரே, பரலோகத்தின் குடிமகனாய் மாற்றினாரே, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இவர் சிட்டிசன்ஷிப் இன் ஹெவன், பரலோகத்தின் குடிமகனாய். திரும்ப சொல்லுகிறேன், அந்த பரலோகத்துடைய மகிமை, பரலோகத்தினுடைய மேன்மை, திரும்ப திரும்ப அந்த மேன்மைக்கு உங்களையும் என்னையும் சொந்தக்காரனாய் மாற்றியிருக்கிறார். எனவே let us be satisfied. இதில் மகிழ்ச்சியை சந்தோஷப்படுவோம். அவர் கொடுத்திருக்கிற மேன்மைக்காக, அவர் கொடுத்திருக்கிற திருப்திக்காக. இதைத்தான் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், எழுதப்பட்டவர்கள் அன்பானவர்களே என்னென்ன நிற்பார்கள், எழுதப்படாதவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார். எழுதப்பட்டவர்கள் they will stand forever. எழுதப்படாதவர்கள் அன்பாவளே அக்கினி கடலிலே. நான் சில வாசகங்களை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 21:27 அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள். என்னுடைய குறிப்பு என்னவென்றால் சாட்டிஸ்பாக்சன், தேவன் நமக்கு வைத்திருக்க மேன்மை, விசேஷம். எனவேதான் பிலிப்பியர் 3 பவுலடியார் சொல்கிறார், நம் குடியிருப்போ பரத்தல் உண்டு, நம் கிறிஸ்து இயேசுவும் அங்கு உண்டு. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பெரிய மேன்மை, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே எபேசியர் 2:9 சொல்லுகிறது, நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. சரி, யோசித்து பாருங்கள். அந்நியர் அல்ல, வேறு ஜாதியா இருக்கலாம். இன்னைக்கு எல்லாருமே அந்த ஜாதி இந்த ஜாதி, எஸ்சி எஸ்டி பிசி எஃப்சி, அங்கே எஃப்சி அல்ல எஸ்சி அல்ல, அங்கே ஜாதி இல்லை இனம் இல்லை. அந்த வாசகர்கள் எங்களின் அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமா இருக்கிறீர்கள். ஜாதி பார்க்கிற என் அன்பு கிறிஸ்தவ பெற்றோர்களே, ஜாதி பார்க்கிற கிறிஸ்தவரே, இந்த வார்த்தை கவனிங்கள். எபேசியர் 2:19 நித்தியத்திலே நீங்கள் அந்நியரும் அல்ல பரதேசிகளும் அல்ல, அந்த ஜாதியும் அல்ல, நீங்கள் எல்லாரும் ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரும். ஒரே நகரத்தார், ஒரே ஜாதி. நீங்க சொல்லுகிற பல காரணங்கள் அது உங்களுக்கு நியாயமா இருக்கலாம். ஆனால் நித்தியத்திலே ஒரே ஜாதி, ஒரே நகரம், ஒரே வீடு. திரையில் அந்த வார்த்தையை பாருங்கள். இனி நீங்கள் அந்நியராய் அல்ல, அந்த இடத்துல நீங்க அந்த ஜாதி அல்ல. நீங்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறீங்க, அந்த ஜாதிக்கு சொந்தக்காரர்களா நீங்கள் அல்ல. வேதம் சொல்கிறது, பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் ஒரே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். இன்னைக்கு துக்கம் என்னவென்றால், நன்றாய் ஜெபிக்கிறவர்கள், நன்றாய் வேதம் வாசிக்கிறவர்கள், பிரபலமான ஊழியர்கள் கூட ஜாதி பார்க்கிறார்கள். அதுக்கு பல காரணங்களை சொல்லுகிறார்கள். அது நமக்கு ஒத்து வர, அவருடைய வழிகள் வித்தியாசம் வேறு, கலாச்சாரங்கள் வேறு, அதெல்லாம் பொய்யான வாதங்கள். வேதம் சொல்கிறது, நித்தியத்திலே எங்கள் ஒரே ஜாதி தான். வேதம் சொல்வது, அந்நியனாயிராமல் ஒரே நகரத்தாரும் ஒரே வீட்டாருமாய் இருக்கிறீர்கள். தொடர்ந்து வெளிப்படுத்த விசேஷம் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை ஒரு 6 குறிப்புகளை சொல்கிறேன். Why you are satisfied? நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய 6 காரியங்கள். நம்பர் 1, no tears. Number 2, no death. Number 3, no sorrow. Number 4, no pain. Number 5, no sin. Number 6, no sinner. தமிழில் சொல்லுகிறேன், அங்கே கண்ணீர் இல்லை. 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தல். அங்கே கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அழுது இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. பாடுகள், வியாதிகள், வேதனைகள், மனக்காயங்கள் எல்லாம் ஒழிந்து போயின. நோ மோர் டியர்ஸ். சந்தோஷப்படுங்கள். இதற்காக 2வது, நோ டெத். அங்கே மரணம் இல்லை. வெளிப்படுத்தல் 21:4 அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை திரும்பமாக அங்கே இதே வசனம்தான். அலறுதலும் இல்லை, வருத்தம் இல்லை, அங்கே மரணம் இல்லை. நோ சாரோ. 21:4 கண்ணறியாவையும் துடைப்பார். வருத்தம் இல்லை. நோ பெயின். அங்கே துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை. நோ பெயின். நோ சின். அங்கே பாவம் இல்லை. 21:8
பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பாளர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். சொல்லுகிறேன், அங்கே பாவிகள் இல்லை, நோ மோர் சின், அங்கே பாவம் இல்லை, அவிசுவாசிகள் இல்லை, அருவருப்பாளர் இல்லை, கொலைபாதகன் இல்லை, விபச்சாரக்காரன் இல்லை, சூனியக்காரன் இல்லை, விக்கிர ஆராதனைக்காரன் இல்லை, பொய்யர் இல்லை. இவள் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய நோ மோர் சின். அடுத்து நோ மோர் சின்னர், அங்கே பாவிகளே இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், அங்கே பாவிகளே இல்லை. ஏனென்றால் அவர்கள் அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் பங்கடைவாய். தேவனுக்கு பயப்படுகிறவன், தேவனை விசுவாசிக்கிறவன், தேவனுக்கு பிரியமானவன், தேவனை நேசிக்கிறவன், தேவனை அர்ப்பணித்தவன் அன்பாளே நித்தியத்தில் சுகாக்கால வாழ்வான். திரையில் பாருங்கள், நோ டியர்ஸ், நோ டெத், நோ சாரோ, நோ பெயின், நோ சின், நோ சின்னர். நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய இந்த மூன்றாவது காரியம் இட்டர்னல் சாட்டிஸ்பாக்சன், நித்திய திருப்தி. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆட்டுக்குட்டி அவருமே அதற்கு ஆலயம். அங்கே நோ டெம்பிள், அங்கே ஆலயம் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆலயம் செல்வது அநேகருக்கு ஒரு பெரிய பாரம். ஆலயம் செல்வது அநேகருக்கு ஒரு பெரிய இன்றைக்கு ஒரு பிரயாசம். திரும்ப சொல்கிறேன், இங்கே ஆலயத்திற்கு சென்று பழக்கம் இல்லாதவனுக்கு அந்த ஆலயத்தில் இடமில்லை. இங்கே அந்த வார்த்தை வாசிக்கிறேன், சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டி அவருமே ஆலயம். இன்றைக்கு திருச்சபை அநேகருக்கு கசக்கிறது, திருச்சபையின் வார்த்தை கசக்கிறது, திருச்சபையின் போதகர் கசக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், அங்கே இந்த ஆலயத்துக்குள்ளே பழக்கம் இல்லாதவனுக்கு அந்த ஆலயத்துல பழக்கம் இருக்காது. திரும்ப சொல்லுகிறேன், அங்கே அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டி அவருமே அதற்கு ஆலயம். எனவே என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த ஆலயத்திற்குள் நீங்கள் செல்ல வேண்டுமானால் இந்த இருக்கிற ஆலயத்துல உங்கள் திருச்சபைக்கு, உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலயத்திற்கு தொடர்ந்து செல்லுங்கள். ஒரு நாளும் ஆலயத்தை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம், ஆலயத்தை நீங்கள் ஒரு நாளும் புறக்கணிக்க வேண்டாம். எல்லாம் முக்கியம், முக்கியங்களிலே தேவனுடைய ஆலயம் முக்கியம். ஏனென்றால் இந்த ஆலயத்துல இருந்து பழக்கம் இல்லாதவனுக்கு அந்த ஆலயத்தில் இருக்க முடியாது. திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் எழுதப்பட்டவனுக்கு மட்டுமே இங்கே உரிமை உண்டு. இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிறேன், அங்கே சூரியன் இல்லை. 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அங்கே விளக்கு. அப்படியானால் அங்கே சூரியன் இல்லை. நண்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அதில் சொல்லப்பட்ட அடுத்த வார்த்தை, அங்கே ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு. அப்படியானால் அங்கே மின்சாரமே தேவையில்லை. நன்றாக கவனிக்க வேண்டும், ஆட்டுக்குட்டியானவரே அங்கே விளக்கு. அப்படியானால் அவரே நமக்கு வெளிச்சமா இருக்கிறார், அவரே சூரியனா இருக்கிறார், அவரே சந்திரனா இருக்கிறார், அவரே எல்லாவற்றையும் இல்லாம இருக்கிறார்.
விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.